அன்புக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம்? வெளி தோற்றத்தை பார்த்து ஒருவரை முடிவு செய்யலாமா? இந்த கேள்விக்கு ஒரு அழகான விடைய சொல்வதுதான் பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருந்தது. அங்க ஒரு இளவரசன் வாழ்ந்து வந்தான். ஆனா அவன் பார்க்க அழகா இருந்தாலும் அவன் மனசுல அன்பில்லை. ஒரு மழை ராத்திரியில ஒரு ஏழை பாட்டி அவன்கிட்ட உதவி கேட்க அவங்களோட உருவத்தை வச்சு கேலி செஞ்சு துரத்திட்டான். அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பாட்டி ஒரு தேவதையா மாறி அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. அவனோட திமிருக்காக அவனை ஒரு கொடூரமான மிருகமா மாத்திட்டாங்க. கூடவே ஒரு மாய ரோஜாவை கொடுத்து, இதோட கடைசி இதழ் விழுறதுக்குள்ள ஒரு பெண் உன்னை உண்மையா காதலிச்சா மட்டும்தான் இந்த சாபம் தீரும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. இந்த கதையோட நாயகி பெல்லி. ஒரு சின்ன கிராமத்துல புத்தகங்களே உலகம்னு வாழ்ந்துட்டு வர்ற ஒரு தேவதை. அந்த ஊர்ல இருக்கிற கேஸ்டன் அப்படிங்கிற ஒரு திமிரு பிடிச்ச வேட்டைக்காரன் பெல்லியை எப்படா கல்யாணம் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கான். ஆனா பெல்லிக்கு அவன் மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஒரு நாள் பெல்லியோட அப்பா மாரிஸ் வழி தவறி அந்த மிருகத்தோட கோட்டைக்குள்ள போயிட்டாரு. அங்க இருந்த ரோஜாவை பறிச்சதால கோபமான மிருகம் அவரை சிறையில அடைக்குது. தன் அப்பாவை தேடி வந்த பெல்லி அப்பாவுக்கு பதிலா நான் இங்க கைதியா இருக்கிறேன்னு அந்த மிருகத்துக்கிட்ட சத்தியம் பண்ணி தர்றா. அப்பா விடுவிக்கப்பட பெல்லி அந்த இருண்ட கோட்டைக்குள்ள கைதியா தங்குறா. ஆரம்பத்துல அந்த மிருகம் பெல்லி கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்குச்சு. ஆனா அந்த அரண்மனையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் பேச தொடங்குது. மெழுகுவர்த்தி லூமியர், கடிகாரம் காக்ஸ்வர்த், டீ பாட் திருமதி பாட்ஸ், இவங்க எல்லாரும் பெல்லிக்கு நண்பர்களா மாறுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பெல்லிக்கு ஒரு பிரம்மாண்டமான விருந்து பிஆர் கெஸ்ட் வைக்கிறாங்க. பெல்லிக்கு அந்த அரண்மனை மேல இருந்த பயம் மெல்ல மெல்ல குறையுது. ஆனா தடை செய்யப்பட்ட அந்த மேற்கு பகுதிக்குள்ள போன பெல்லி அந்த மாய ரோஜாவை பாத்துடுறா. இத பார்த்த மிருகம் பயங்கரமா கத்தி அவளை துரத்திடுது. பயந்து போன பெல்லி கோட்டையை விட்டு ஓடும்போது ஓநாய்கள் அவளை தாக்குது. அப்ப மிருகம் ஓடி வந்து தன் உயிரை பணயம் வச்சு அவளை காப்பாத்துது. அங்கிருந்துதான் மாற்றம் தொடங்குது. பெல்லி மிருகத்தோட காயங்களுக்கு மருந்து போடுறா. மிருகம் பெல்லிக்கு தன்னோட பெரிய நூலகத்தை பரிசா கொடுக்குது. 2 பேரும் சேர்ந்து பனியில விளையாடுறாங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க. கடைசியில ஒரு நாள் அந்த பிரம்மாண்டமான ஹால்ல கோல்டன் கலர் கவுன்ல பெல்லியும் கம்பீரமான சூட்ல மிருகமும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நிமிஷம் மிருகம் பெல்லிய உண்மையா நேசிக்க ஆரம்பிக்குது. ஆனா பெல்லியோட அப்பா ஆபத்துல இருக்கிறத அறிஞ்ச மிருகம் சாபம் தீராமலேயே அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்குது. ஊருக்கு போன பெல்லிய கேஸ்டன் மிரட்டுறான். மிருகத்தை நீ லவ் பண்றியான்னு கேட்டு அந்த ஊர் மக்களோட சேர்ந்து கோட்டையை தாக்க வரான். கோட்டைக்குள்ள பொருட்கள் எல்லாம் மக்களோட சண்டை போடுறாங்க. மேல மாடியில கேஸ்டனுக்கும் மிருகத்துக்கும் போர் நடக்குது. கேஸ்டன் மிருகத்தை காயப்படுத்திட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறான். காயங்களோட உயிருக்கு போராடுற மிருகத்தை பார்த்து பெல்லி அழுறா. சரியா அந்த ரோஜாவோட கடைசி இதழ் விழப்போகுது. தயவு செஞ்சு சாகாத, நான் உன்னை நேசிக்கிறேன்னு பெல்லி சொன்ன அந்த நொடி ஒரு அதிசயம் நடக்குது. அந்த மிருகம் ஒரு அழகான இளவரசனா மாறுது. சாபம் உடைஞ்சு கோட்டை முழுசும் ஒளியால நிறையுது. அன்பால எதையும் சாதிக்கலாம்னு சொல்லி பெல்லியும் இளவரசனும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்புங்கிறது வெறும் முகத்துல இல்ல, அது ஒருத்தரோட குணத்துல இருக்குன்னு பெல்லி நிரூபிச்சா. அவங்களோட உண்மை அன்பு அந்த சாபத்தையே தோற்கடிச்சுது. பெல்லியும் இளவரசனும் என்றென்றும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நாமும் மத்தவங்கள அவங்க தோற்றத்தை வச்சு எடை போடாம அவங்க மனசை பார்த்து நேசிக்க கத்துக்கணும். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு அழகான கதையோட சந்திக்கலாம்.